பணமில்லாத ஏழைங்களுக்கு ஓட்டு போட உரிமை இல்லைன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? பெண்களுக்கு ஓட்டு போட உரிமை இல்லைன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? பிட்ட சமூகத்தை சார்ந்த மக்கள் ஓட்டே போடக்கூடாதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இது எதுவுமே வேற எங்கேயும் நடந்த சம்பவம் இல்ல, எல்லாமே நம்ம இந்தியால நடந்த சம்பவங்கள் தான். குறிப்பிட்ட சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அதிகப்படியான மக்கள் தொகையை கொண்ட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம தாய்நாடான இந்தியால இது போன்ற கோட்பாடுகள் நடைமுறையில் இருந்திருக்குது. சமத்துவம், சகோதரத்துவம், சமதர்மம் ஆகிய கோட்பாடுகளை முன்வைத்து பல்வேறுபட்ட அறிஞர்கள் இந்தியால போராடி இருக்கிறாங்க. பிரிட்டிஷ்காரங்க நம்ம நாட்டு ஆண்ட காலத்துல பல்வேறுபட்ட உயிரிழப்புகளும் இதுக்காக நடந்திருக்குது. நம்ம முன்னோர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கின நம்மளுடைய வாக்குரிமையை கரெக்டான தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காக நீங்களே நேரடியா போய் உங்களுடைய எலெக்ஷன் பூத்ல செலுத்துங்க. நீங்க இப்பதான் நம்மளுடைய சேனலை பாக்குறீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய அன்பிய சப்போர்ட்டையும் நமக்கு கொடுங்க. ஓட்டு போடுறது என்பது உங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரமான உரிமை. இந்த உரிமைங்கிறது நம்மளுடைய நாட்டுல நம்மளுக்கு ஈஸியா கிடைச்சாலுமே கூட இன்னுமே கூட பல்வேறுபட்ட நாடுகள் இந்த உரிமை இல்லாம தான் மக்கள் இருக்கிறாங்க. நம்ம நார்த் கொரியாவை பத்தி நம்ம எல்லாருக்குமே பொதுவா தெரிஞ்சிருக்கும். வாழ்ற மக்களுக்கு எந்த விதமான உரிமையுமே கிடையாது. போட்ட எல்லாருமே நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல